வெல்கம் டு NM Eats. கனகாலத்துக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன் மக்களே. 2 வீக்ஸுக்கு மேலே ஆச்சுது நான் வீடியோ போட்டு. 2 வீக்ஸுக்கு மேலே ஆச்சுது. என்னென்னா அவ்வளவு எங்களோட எஸ்டேட்டில் நான் பிஸி ஸ்ரீலங்காவில். ஆனால் இன்னும் ஒரு வேலையும் பெருசாக ஆரம்பிக்கல. தென்னையிட வேலையை அந்த வீடை சுற்றி புள்ளி செதுக்கினதும் இதண்டதும் மேட்டது. நான் கிளம்புக்கு இப்போ இந்த விசா எக்ஸ்டெண்ட் பண்ண போயிட்டு வர வேண்டியதாக இருந்தது. பின்ன அதுக்கும் ஒரு 2 டேஸோடு ஓடி வந்துட்டேன். ஏன்னா நிற்கவே டைம் இல்லை. ஹபி வந்துட்டு 3 மந்த்ஸுக்கு டிக்கெட் போட்டு வந்துட்டு 1 மந்தோடையே ஓடிட்டார். அவருக்கு வந்து பெருசாக அந்த பொறுப்புகள் இல்லை. அவருக்கு எந்த நாளும் என்டர்டெயின்மெண்டான வாழ்க்கை தான் வேணும். ஸ்லோன்லாம் பிறந்து வளர்ந்தவர். அவருக்கு இந்த வெய்ய தாங்கல தான். இப்போ பேரங்க மக்கள் ஏன்னா வெனிஸ்டேயும் சாட்டர்டேன்னு தான் இந்த ஒர்க்கர்ஸுக்கு சொல்கிறது. வராதுங்கண்டு ஏண்டா எனக்கு அந்த நாள் 2 நாள் ரெஸ்ட் வேணும். நான் முழுகி ஒன்றே டவுனுக்கு போயிருந்தேன். சாமான் வண்டியோ யூடியூப் போடையோண்டு அப்படி இதண்டு முழு நாளும் யூடியூப் போட டைம் இல்லை. இப்போ எனக்கு சிக்கன் கொனியாக இருக்கணும் மக்களே. கிளம்புல போய் எங்களோட 2nd ஃப்ளோர் எங்களோட 3rd ஃப்ளோர் கைக்கு இருந்திருக்குது. ஸோ நுழம்பு கடிச்சது என்னவோ தெரியாது. என்னவோ நான் எனக்கு தெரிஞ்ச ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஸ்டெடியாக என்னை வச்சுருக்கிறேன் லோன்லி என்றாலும். இப்போ பாருங்க, இப்போ உங்களோட கதை கேட்கும் இருட்டாக போயிட்டு மக்களே. இந்த டைம் காலெல்லாம் நுழம்பு கடிச்சு தின்னுது. ஸோ நான் இன்றைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சமோசாட டெமரின் பேஸ்ட் ஒன்று செய்து காட்ட போகிறேன். டெமரின்டா பழப்புளியில் செய்கிற பேஸ்ட். சமோசா வந்து அதிகமாக நார்த் இந்தியன்ஸிட சாப்பாடு தான் சமோசா, வட இந்தியட்ட. ஸோ அவங்க அதுக்கு டெமரின் பேஸ்ட் வந்து விற்பாங்க கடையில். அது நாங்கள் எங்கள்ட கொண்டக்கடலைக்கும் போடலாம். கொண்டக்கடலையை வதக்காமல் வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு மாங்காயம் கொத்தி போட்டு தனி மிளகாத்தூளும் போட்டு இந்த டெமரின் சாஸும் விடுவாங்க. ஸோ அது நல்லா, அது கொலஸ்ட்ரால் இருக்காது வதக்காமல் இருக்கிறாள். இப்போ மாங்காயம் இருக்குது 1-2 தான். இந்த முறை பெருசாக மாங்காய் இல்லை மரங்களில். இப்போ தான் 2 டாமி ஜேசியும் மெட்டது 2 வெள்ளைக்கொழும்பானும் ஒரு செம்பாடும் பூத்திருக்கிற கண்டன் மெட்டது ஒரு கருத்த கொழும்பானில் கொஞ்சம் காய் இருக்குது. அது பிள்ளைனாலும் குரங்கு வந்து தின்னைக்கேன்னா கவனிக்கல இல்லையென்று நினச்சிட்டு இருந்துட்டேன். அல்லது இந்த டைமில் எல்லாம் காய்ச்சி கொட்டும் குழுங்கும் மக்களே. நான் ஜூன் ஜூலையிலெல்லாம் விற்றுட்டு தான் வாரேன் நான். பட் இந்த முறை நான் போனப்புறம் அந்த டாமி ஜேசி 2 வேறுமா நினைக்கிறேன். அதே மாதிரி வெள்ளை குழம்பானும் பரவாயில்ல. உங்களோட இப்போ கதைக்கு இந்த காலை திண்டு தள்ளுற நுழம்பி. அப்போ என்ன செய்கிறது? ஸோ நான் இன்றைக்கு வந்து நீங்கள் எங்களுடைய அதாவது இந்த டெமரின் சாஸ், சாரி நாட் டெமரின் பேஸ்ட்ன்னு சொல்லிட்டேன், டெமரின் சாஸ் அதை நீங்களும் பார்த்து மகளுங்க. கொஞ்சம் சரியான சிக்னஸாக தான் இருக்குது. எனிவே இப்போ தான் எனக்கு டைம் வந்துச்சுது. நீங்களும் இந்த டெமரின் சாஸ், நார்த் இந்தியன் டெமரின் சாஸ். இங்கே நாங்கள் சமோசா வேணுனாண்டா அதுக்குள்ள பச்சை பட்டாணி போட மாட்டாங்க, மேட்டது ஓமம் போட மாட்டாங்க. ஆனால் கனடாவில் நார்த் இந்தியன்ஸ்ட கடைகளில் அது ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட்டாக இருக்கும். ஈவன் நாங்கள் ஓமம் வந்து எங்களுக்கு பெட்டர் டைஜஷன், பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு அதுகளில் டைஜஷன். ஐயோ மக்களே காலை திண்டு தள்ளுது. ஓகே, இப்போ தான் எனக்கு டைம். நீங்களும் பார்த்து மகளுங்க. நான் வந்து அந்த லைட் ப்ரௌன் புளி வேண்டினான், பழைய புளி இல்லாமல் புது புளி. ஸோ இது வேண்டி வச்சே இப்போ ஆல்மோஸ்ட் 3 வீக்ஸுக்கு கிட்டே ஆச்சுது. செய்வான்னு பாருங்க. இதை நான் வந்து நல்ல தண்ணியை கொதிக்க வச்சு போட்டு முதல்ல இதில் பேஸ்ட் எடுக்கணும். ஓகே, இதுக்கு தேவையான சாமான முதல் பாருங்க மக்களே. எங்களோட சின்ன சீரகம், மிளகு, இந்த பாருங்க மிளகு, பிளாக் பெப்பர், கியூமின் சின்ன சீரகம், மெட்டது எங்களுக்கு ப்ரௌன் சுகர் வேணும். இது அதை நான் பிறகு எடுத்து காட்டுறேன் கடைசியிலும். அது போடிக்க நான் ஒரு பாட்டிலில் ஸ்டெரலைஸ் பண்ணி வச்சுருக்கேன் மக்களே.
அந்த அங்கே ப்ரௌன் கலர் புளி, புது புளி, அந்த கருப்பாக இருக்கிற புளி நல்ல இல்லை மக்களே. ஸோ இதில் நான் வந்து ஒரு 1/4 கிலோ இருப்பேன்னு நினைக்கிறேன், இன்னும் தெரியா என்ன. இதில் ஒரு ஹாஃப் எடுக்கிறேன். 1/4 கிலோவோ அல்லது 150 கிராம்ஸ் சௌகரியில் நான் வே பண்ணையில் இதில் ஒரு அரைவாசி எடுத்து நான் இப்போ சுடு தண்ணியில் போட்டு காய்ச்ச போகிறேன் மக்களே. காய்ச்சிட்டு இதில் பேஸ்ட் எடுத்துட்டு தான் மிச்சம். உங்களுக்கு தெரியுதோ தெரியா, இந்த தலையும் வெட்டுப்படுது. என்ன செய்கிற உதவி இல்லாமல் எடுக்கிறேன்டா, இதான் இறைச்சல். ரைட், இப்போ பாருங்க, எங்களோட மிளகு, சின்ன சீரகம். இப்போ நாங்கள் வந்து தண்ணியை கொதிக்க வைப்போம். தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன் மக்களே. இப்போ வந்து என்னடா எங்களோட மிளகில், அதாவது பிளாக் பெப்பரில் ஒரு முழுக்க டீஸ்பூன், தென் எங்களோட ஜீரா, அது ஹிந்தி, எங்களோட கியூமன் சீடு சின்ன ஜீரகத்தில் ஒரு டீஸ்பூன் போட்டு வச்சுட்டேம்மா. அது ரெண்டையும் வறுத்து பவுடர் ஆக்கணும் ஆஃப்டர் தட். ஸோ இது ரெண்டும் போட்டு வச்சுருக்கேன் மக்களே. ஒரு டீஸ்பூன் சின்ன சீரகம், ஒரு டீஸ்பூன் மிளகு. ஸோ இப்போ நான் நான் நினைக்கிறேன் இது 1/4 கிலோ ஆக்கம். 3 வீக்ஸ் ஆச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை மக்களே. இந்த ஸ்கேல் மங்கால இருக்குது. இது பூனைக்குட்டி ஒன்று வந்து அது எனக்கு பெரிய ட்ரபிள் தந்து ஒன்று இருக்குது. பின்ன வேறு பூட்டி வச்சுருக்கிறேன். நாங்கள் போய் ஸ்கேல் எடுத்து இல்லாமல் இருக்குது பழந்த. நான் நினைக்கிறேன் நான் 1/4 கிலோ என்னவோ தான் வேண்டி இருக்கணும். ரிமெம்பர். அதில் ஹாஃப் எடுத்துட்டேன் மக்களே. பாருங்க, அதுக்கு மேலே என்ன எனக்கு டூ மச். இங்கே பாருங்க, இந்த உருண்டை எடுத்து வச்சுருக்கேன். ரைட், சி திஸ். முதல்ல ஸ்கேல் எடுத்து ஒரு கலந்து வச்சுருந்துருக்கோன்னு பாருங்க. இது வந்து நான் நினைக்கிறேன் ஒரு 3 நெல்லிக்காய் அளவு ஒரு லெமன் சைஸ், லைமை விட கொஞ்சம் பெருசு லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். தண்ணி கொதிச்சுட்டு ஒரு லெமன் சைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்குள்ள தண்ணியை நல்லா கொதித்த தண்ணியை ஊற்றுவோம் மக்களே. இது ஒரு சாஸ். ஒரு 1 கப் தண்ணி இருக்குமென்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் அப்புறம் இது காய்ச்சோம், ப்ரௌன் சுகர் போட்டு காய்ச்சவும் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எனக்கு இவ்வளவு வந்தால் காணும். நான் கொண்ட கடையிലേക്ക് போட்டு சாப்பிட்றது தான் பார்க்குறேன். எனக்கு இந்த சமோசா செய்கிறேன்டா கல்லம் மக்கள். எனக்கு இந்த பேஸ்ட்ரி செய்து பட்டிஸ் செய்கிறேன்டாலே கல்லம். இப்போ வேற இதை கொஞ்சம் நல்லா சூடாயிரு. நான் கொஞ்சம் ஃபோக்கெல்லாம் மாற்றுறேன். நல்ல பேஸ்ட்டாக வேகணும். அந்த புளி 10 போல தான் கிடக்கிறேன். 150 கிராம்ஸ் அல்லது 1/4 கிலோ தெரியல. இது 10 போல கிடக்கும் மக்களே. இது கொஞ்சம் லைட்டாக வருது, இன்னும் கொஞ்சம் டார்க்காக இருக்க. ஸோ முழுதையும் போடுவோம். முதல் ஒரு லெமன் சைஸ் எடுத்து நான் இப்போ அதை விட ஒரு ஹாஃப் அளவு எடுக்கிறேன்னு பாருங்க. அந்த கலர் கொஞ்சம் லைட்டாக இருக்குது மக்கள். கொஞ்சம் திக்காக வந்தால் தான். ஓகே, 1.5 லெமன் சைஸ், அதாவது கொடி எலுமிச்சையோட சைஸில் எடுக்கிறேன். எங்களோட லைம் தேசிக்காய் சீனன் கொடி எலுமிச்சையை விட. ஸோ இது 1.5 கொடி எலுமிச்சையோட சைஸ் எடுக்கிறேன், லெமன் சைஸ். ஓகே மக்களே, இப்போ தான் நான் கொஞ்சம் திக்காக இருக்கிறேன். அல்லது ஒரு பூனை குட்டியோண்டு வந்து மக்களே எனக்கு பெரிய அநியாயம் செய்யுது.
பாவம் வந்து அனாதையாக இருக்குதுன்னுட்டு இது கொடுக்காத எனக்கு சரியாக போதா பண்ணுது. சாப்பாடை வச்சா சாப்பிடுது, அப்புறம் திருப்பி கத்துது. பாலை கரைச்சி வச்சேன் அங்கிற இந்த பேரங்க இப்போ கதவை கூட்டிகிட்டு வர எனக்கு திருப்பி ப்ராப்ளம் தாரேன். காலுக்கு வந்து நிற்கும் மக்களே. எனக்கு அந்த காலுக்கு வந்து நிற்கிற போல அறியணும் ஒன்றும் இல்லை. அம்மா சொல்வா அது பூனையோட இயல்புண்டு, ஆனால் ஐ டோன்ட் லைக் இட். காலுக்கு வந்து அனாதையாக இருக்குன்ட்டு இடம் கொடுத்தா அது எனக்கு சரியான போதை பண்ணுது. இப்போ பாருங்க, கதவை பூட்டிட்டு வந்து திருப்பி வந்துட்டேன். பியோர் ஒயிட் மக்களே, நல்ல வடிவு ஆள். அதால நான் கூட ஆதரிச்சேன். ரெண்டாலும் சின்னந்தானே. இப்போ பெரிய பொண்ணு என்ன நான் ஒரு சின்ன கிட்டி, ஆனால் சரியான நோட்டி. எனக்கு பெரிய அலுப்பு தாரான். பாயோ கேர்ளோ என்னோ சம்திங். ஓகே மக்களே, ரெண்டு லெமண்ட சைஸில் 1.5 லெமண்ட சைஸ் புளி தான் எடுத்தேன். நல்லா சுடு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கெல்லாம் போட்டுருக்கேன். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த மீன் டைம் நாங்கள் எடுத்த 1 டீஸ்பூன், ஒரு சின்ன கரண்டி, எனக்கு தேக்கரண்டியா பெரியானி இது சொல்ல தெரியா, ஒரு சின்ன கரண்டி டீஸ்பூன் மிளகும், 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் எடுத்தேன். நான் இதை வறுக்க போகிறேன் மக்களே, டோஸ்ட் பண்ண போகிறேன். கசை இருட்டு வெளியில் அதெல்லாம் உங்களுக்கு டோஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் தெரியாமல் தானே இருக்கும் மக்களே. ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவில் டோஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு மெல்லிசா வறுபட்டால் சரி. சின்ன சீரம் வறுபட்டால் ஒரு வாசம் வேணும். தெரியல இல்லை மக்களே, இந்த லைட் மற்றது டைம் எனக்கு டைம் இல்லாமல் போயிட்டுது. பிகாஸ் ஐம் சிக். சிக்கன் குனியா வத்தன் இருக்கணும். என்னடா எனக்கு ஃபீவர் வாரையில் காலையெல்லாம் முளைஞ்சுது. 2018 விக்ஸ் கிடந்துச்சுது. அது தடுமல் காய்ச்சலுக்கு நெத்திக்கு பூசத்தான் நாட் வேர்தா. நான் கைகால் விளைவுக்கு பூசலாம். ஏண்டா அது யூக்கலிப்டஸ். இந்த பேருங்க மக்களே, இந்த கிட்டி எனக்கு சரியான ஒத்தரம் தருது. எனக்கே இந்த இதுக்கு வடிவம் தெரியுது இல்லை. நான் டைமே இல்லாமல் போயிட்டு இன்றைக்கு அதில் வேலைக்கு வெனிஸ்டேஸ்லையும் சாட்டர்டேஸ்லையும் வேணாமன்னு சொல்லியும் எனக்கு இல்லாமல் இருந்துச்சுது. ஈவினிங் போல் தான் பாத் எடுத்தேன். அது பக்கத்து கடையில் போய் தண்ணியும் வாங்கிக்கொண்டு வந்து எனக்கு ப்ரெட்டு மணி வந்து நான் ஏர்லியாக டின்னர் சாப்பிட்றேன். நான் அதை சாப்பிட்டுட்டு நாய் பிள்ளைகளுக்கும் சாப்பாடு வச்சுட்டு தான் எனக்கு டைம் போயிடுச்சு. ஓகே மக்கள், உங்களுக்கு அந்த வெளிச்சத்தில் இவ்வளோ வறுபட்டுருக்கிறேன் சாப்பிட்றேன். இந்த வாசம் வந்துட்டு சின்ன சீரகத்தில். ஓகே மக்களே, இனி வேற கிரைண்டருக்கு போட்டு ஒரு பவுடர் எடுக்கணும். ஓகே மக்களே, நாங்கள் இப்போ எங்களோட டெமரண்ட்டை ஊறிட்டோண்டு பார்ப்போம். கையை நல்லா வாஷ் பண்ணி போட்டு வந்து இதை கையால் தான் கொஞ்சம் ஸ்மேஷ் பண்ண போகிறோம் மக்களே. முள்ளுக்கரண்டி நல்லா அமர்படுது இல்லை அது.
ஓகே, திஸ் இஸ் த பேலன்ஸ். ப்ரௌன் சுகர் எடுத்து வச்சுருக்கிற மக்களே, நீங்கள் சர்க்கரை தான் போடலாம். அதெண்டா காஸ்ட்லி குறைவு. என்னோட அட் த மூமெண்ட் என்னோட சர்க்கரை இல்லை, ப்ரௌன் சுகர் போடலாம். அப்போ தான் அதை ஸ்டிக்கி ஆக்கும். மற்றது கொஞ்சம் இனிப்பு தன்மையாக இருக்கும். ஐயோ, இந்த கிட்டி எனக்கு சரியான நோட்டி வேலை செய்யுது மக்களே. பாவம் ஆனால் அது என்னட்டு தஞ்சத்தை கொடுத்தா அது எனக்கு சரியான அநியாயம் செய்யுது. தென்னை பேட் பண்ணட்டான். நானே எனக்கு வருத்தத்தில் டைம் இல்லாமல் நான் நிற்கிறேன். பேரங்கோ கதவை பூட்டி வச்சேன். நான் அது காற்றுக்கு திறந்துட்டு ஓடி வந்துட்டுது. ஓகே மக்களே, நான் இப்போ விட அதுக்குள்ள கோதுமை இருக்குது. சீட்ஸை ரொம்ப செப்பரேட் பண்ணி எடுத்துட்டு தான் ஸ்மேஷ் பண்ணணும், நசிக்கணும். பாருங்க மக்களே, வாழ்க்கையில் இன்றைக்கும் ஆனஸ்ட்ன்றது இருக்கணும் மக்களே. ஹபியோட வலிக்கிட்டதாலே நம்மளை சரியான டென்ஷன் படுத்தி போட்டார். அதில் இந்த எக்ஸசரிஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். எங்கட ஃப்ளோரில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுகிட்ட வத்தலையில் நிற்க போகிறான்டா சொன்னப்பல அம்மாட்ட கொடுத்து கூட சொன்னான். அவள் என்ன செய்தாண்டா, அதில் இருக்கிற 3 புதுசையும் நான் இப்போ லேட்டஸ்ட்டாக என்னது பாவிக்கிறதையும் அது 3 புது சாமான் மெட்டது ஒரு 5 ஸ்லைட்ஸ் நான் இங்கே குத்த வேணுமெண்டு வச்சது. அதில் எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ஜூஸ் பண்ணின எக்ஸசரிஸ் அதிகமாக நான் இங்கே இந்த கேக்குங்கள் ஜூஸ் பண்ணதை கொண்டு அங்கே காயுதுமெண்டு அந்த தோட்டத்தில் வேலை செய்ய பாரதுகள் யாரும். அப்போ நான் புது ஸ்டைல் வந்தோன்னே வேண்டிடுவேன். அப்போ அந்த 3 புதுசாக வேண்டிட்டு கொஞ்சம் ஜூஸ் பண்ணது, அவ்வளோ பழசண்டி இல்லை, ஜூஸ் பண்ணது அதுக்குள்ள சேர்த்து போட்டேன். இதில் கொடுப்போம். அதோட 3 புதுசுலேயும் 1 ஆக்கில் கொடுக்குறது தான் கொண்டு அம்மாட்ட கொடுத்து விட சொல்ல. அந்த லேடி என்ன செய்தாண்டா, அந்த 3 புது சாமானை எடுத்துட்டு அதோட இந்த 5 ஸ்லைட்ஸையும் எடுத்துட்டு அந்த பழைய ஜூஸ் பண்ணதுகள் எல்லாத்தையும் அது நான் அவட வத்தலையில் போய் பிக்கப் பண்ணணுமென்று இருந்தேன்னா நான் வேறு வீட்டுக்காரருக்கு முன்னாலே கேட்டிருப்பேன். பட் எல்லாம் ஒரு நம்பிக்கை தானே மக்களே. ஒருக்கா நாங்கள் கள்ள பேர் எடுத்துட்டோம்டா எங்களோட வாழ்க்கையில் இருந்த அந்த கள்ளன் கள்ளி என்ற பேர் லேசில் போகாது மக்களே. பிச்சை எடுக்கலாம், ஆனால் கள்ள 2 பேர் எடுக்கக்கூடாது. பல நாள் திருடன் ஒரு நாள் சிறையில்லைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எப்பயும் நாங்கள் ஒனஸ்டாக இருக்கணும். ஒருக்கா கள்ளமண்டு வந்துட்டோம்டா அவங்கள சீப்பாக அடிச்சிடுவோம். நான் முந்தி வேலை செய்கிற அந்த நாளையில் எங்களோட வீட்டை சர்வன்ஸ் இருந்தாண்டா அது ஒனஸ்டான இருக்க சர்வன்ஸ். இந்த கிட்டி எனக்கு சரியான காலுக்கு அடியணும் தெரியுது. ஒனஸ்டாக இருக்கிற சர்வன்ஸ் எனக்கு பிடிக்கும். இந்த களவு செய்துட்டேன்டா ஒன்றுமே கொடுக்க மாட்டேன். எங்களோட ஒரு சர்வெண்ட் இருக்கிறான், எங்களோட அம்மாவோட பாப்பாவோட 7 வயசில் வேலைக்கு வந்தவன் டீ எஸ்டேட்டில். இப்போ அவனுக்கு 79 வயசு மக்களே. 72 வருஷமாக இருக்கிறானண்டா அவனோட ஒனஸ்டி எப்படி என்ன நீங்கள் நினச்சி பாருங்க. அவன் தான் பெரியம்மாட வீட்டுக்கு காவலோ எல்லாம். வந்து பெரியம்மா வீடு ஜுவல்ஸுக்கோ இப்போ இவன் எங்களை வளர்க்க எங்களை சின்னல நாங்கள் ஜெஃப்னா கான்வென்ட் அதில் நான் ஒரு கிரேட் 2 படிக்க தான் அம்மாவே ஜெஃப்னா டவுனுக்கு வந்தவே. அப்போ கிரேட் 1 and 2ல் அப்போ பெரியம்மாவோட இருக்கைக்கு அவன் தான் எங்களையெல்லாம் குளிச்சாட்டி உடுத்தி விட்டது ஆள். நான் he is 79. இப்போ பெரியம்மாவோட வீட்டை காவல் இருக்கிறான். இப்போ எங்களோட ஃபேமிலி மெம்பராகவே ஆகிட்டான். எப்பயும் மக்களே நாங்கள் ஆனஸ்ட் முக்கியம். கள்ள மண்டி இல்லாதண்டா எந்த ஒரு ஏழையும் ஆதரிக்கலாம் மக்களே, அள்ளி அள்ளி கொடுக்கலாம். ஆனால் அந்த களவண்டு வந்துட்டேன்டா அதை போல ஒரு கெட்ட பேர் திருப்பி வராது. அவைகளுக்கு நல்ல பேரை திருப்பி சம்பாதிக்க இல்லாது. ஏன்னா நாங்கள் கள்ள 2 நோக்கத்தோடு தான் நான் விளப்புற பார்ப்போம். என்ன அது ஒரு வெரி பேட் ஹேபிட். பாருங்க மக்களே, எனக்கு கடைசியாக வாட்டர்மெலன் சர்பஸ் செய்யக்க
எனக்கு முழங்காவியில் போய் சாப்பிட்டு அவங்களோட வாட்டரோ இல்லை அந்த சாப்பாடில் ஃபுட் பாய்சனோ தெரியாது. நான் இறைச்சி சாப்பிடல, நான் மீன் பொரிச்ச மீன் சாப்பிட்டேன். நான் அதில் ஃபுட் பாய்சனோ தெரியல. லூஸ் மோஷன் வந்து பக்கத்தில் மெரிசில் ஹாஸ்பிட்டலில் போய் மருந்து எடுத்தேன். நான் 5 days ஆன்டிபயோட்டிக்கு பூரா மாறினது. அதெல்லாம் எனக்கு அந்த வாட்டர்மெலன் நேரம் என் ஸ்டமக் எல்லாம் பஃபியாக இருந்தது, ஒரே வண்டியாக இருந்தது. அப்போ எனக்கு தெரியல, அது கண்டினியூ பண்ணிட்டுது. ஸோ ஆஃப்டர் 5 days ஆன்டிபயோட்டிக்கோடு அதை ஸ்டாப் பண்ணினேன். இப்போ பாருங்க சிக்கன் குனியாவாக தான் இருக்கணும். 2 days கால் உழைஞ்சுது. பட் நான் அந்த எக்ஸ்பயர்டான விக்ஸை காலுக்கு பூசினேன். 2018 ஒரு பெரிய பூத்தல் ஒன்று கிளம்பு வீட்டில் இருந்துச்சுது. நெத்திக்கு பூசுகிறேன்டா, எக்ஸ்பயர் பூசக்கூடாது. பட் நேற்று 2 இளநீர் தோட்டத்தில் வேலை செய்ய வைக்க வெட்டி குடித்தேன். 3 தொப்பை நெல்லிக்காயை இடிச்சிட்டு அதோட சீட்ஸ் எல்லாம் லைட்டாக அடிச்சுட்டு சீட்ஸ் எடுத்துகிட்டு பிறகு இடித்து தண்ணியில் விட்டு குடித்தா அதில் கெப்பு தெரியாத மகளே அது குடித்தேன். பைனாப்பிள் சாப்பிட்டேன். எல்லாம் இந்த இம்யூன் சிஸ்டம்ங்கிற நோய் இருக்க சக்தியை எது பூஸ்ட் பண்ணுமோ எது பிளப்படுத்துமோ அதெல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன். தனியாக இயங்குற மக்களே. அதான் என்னோடய வாய்ஸும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட் மக்களே. இந்த இதில் இந்த டெமரினில் சீட்ஸ் எடுத்ததும் இருக்கும். பட் நான் அதை விசாரித்து பார்க்கல. அதெண்டா பிரச்சனை இல்லை மக்களே. இங்கே பாருங்க, இவர் ஒவ்வொன்று இனி நாங்கள் வேறு வடித்து எடுக்கணும். என்னோடய வடியும் ஒருக்கா சுடுதண்ணியில் ஸ்டெரலைஸ் பண்ணணும். தெரியாதா? இலையானங்கள் மூச்சு வச்சிருக்கும். இதான் பிடித்தது இல்லை மக்களே. நான் முதலே இதை சீட்ஸை எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு, ஆனால் எல்லோரும் சீட்ஸோடு தானே போட்டு செய்வாங்க. மோஸ்ட்லி எல்லா இடமும் சீட்லெஸ் இருக்காது. அந்த நாளையில் நான் நோட் பண்ணியிருக்கிறேன். சீட்ஸ் எடுத்த புளியும் வேண்டவே அதாவது யோசிக்கலைன்னா நான் கேட்ட கடையில் எடுத்தது மாதிரி இல்லை. ஜெஃப்னா டவுனுக்கு தான் இது வேணும். ஸோ எக்ஸ்பென்சிவ் இப்போ இது. சிங்கள மக்கள் வந்து கொர்க்கா போடுவாங்க. எங்கடாக்கள் டேமரின் திஸ் இஸ் ஹை இன் விட்டமின் சி. கொர்க்கா வந்து எங்கட செரட்டோன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். எங்கட டிப்ரெஷன் ஆக்களுக்கு எல்லாம் வந்து இந்த செரட்டோனை லெவலை பேலன்ஸ் பண்ணினா அது நல்லா. கேரளாக்கள் சிங்களாக்கள் எல்லாம் கூட வேறு இடத்துல கொர்க்கா தானே இருக்குது. எங்கள் இடத்துல இது. பட் திஸ் இஸ் ஹை இன் வைட்டமின் சி. இந்த பாருங்க மக்களே, வெரி டிஃபிகல்ட் இந்த சீட்ஸ்லேருந்து இந்த சீட்ஸை பிரித்து எடுக்கிறது. இப்போ நாங்கள் கறிக்கு போடுறோன்னா ஒரு நெல்லிக்காய் அளவு போடுவோம். அது டக்குன்னு எடுத்துடலாம். இது 1.5 லெமன் சைஸ் தான் நான் போட்டேன். ஏன்னா மோஸ்ட்லி எனக்கு இது இந்த கொண்டக்கடலைக்கு தான் நான் செய்து வைக்க போகிறேன். ஏனெண்டா சமோசா செய்கிறது சரியான கள்ள மக்களே. நான் செய்வேன். எனக்கு அந்த வெளி பேஸ்ட்ரி செய்து உருட்டுற போல் கள்ளம் ஒன்றும் இல்லை. ஆனால் என்னடைக்கு வந்து நான் பச்சை பட்டாணி போட்டு தான் செய்கிறேன். நான் ஓமம் போட்டு நார்த் இந்தியன்ஸ் செய்கிற மாதிரி, வட இந்திய செய்கிற மாதிரி. இப்போ இது இந்த சாஸும் அதுக்காக வேண்டி தான் கொஞ்சம் சுகர் போடணும். மெட்டது எங்களோட தனி ரெட் சில்லி பவுடரும் போடுறது. அங்கே கனடாவில் இவ்வளவோ வருஷத்துக்கு முதல் செய்தது மக்களே. அதெல்லாம் ஞாபகத்தில் இல்லை. கனடாவுக்கு போன ஸ்டார்டில் இதெல்லாம் நார்த் இந்தியன்ஸ்கிட்ட கேட்டு செய்துட்டேன். எனக்கு விருப்பம் இந்த சமோசாவோட இந்த டேமரின் சாஸ். கடையில் பாட்டிலாகவும் விற்பாங்க அவங்களோட கடையில். அது வந்து தெரியாது. ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். இது எங்களோட ஓன் மேக்னும். ஓகே மக்களே, இன்னொன்று நீங்கள் என்ன பேசாதீங்க. ஏனண்டா இந்த ஷாலினி என்ற ஒரு பிள்ளையோட யூடியூப்பை நான் பார்த்தேன். எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சு. அதையும் வந்து இந்த சங்கவி மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்மளே நான் நினைக்கிறேன். சங்கவியும் அப்படித்தானே ஹஸ்பண்டோட எடுத்த படத்தை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி
போட்டதால் போட்டு அது கொஞ்சம் பிறகு சாரி கேட்க வேண்டி வந்தது. இந்த பிள்ளையிடையும் அப்படி போலாம் கிடக்கு மக்களே. என்னது இந்த கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரித்து அதுவே மெய்யென்ன மாதிரி. ஆனால் அது வந்து பாவம் கொஞ்சம் மொக்குத்தனமாக கதைக்குது ஒழிய நினைக்கல அது ஒரு ப்ராசிக்யூட்டன்ற மாதிரி நீங்கள் சொல்லி போட்டீங்க. அது சரியான பாவம் மக்களே, தெரியாமல் நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படித்தான் நான் சொல்லுவேன். ஜேசுநாத சிலுவையில் இருந்து இவர்கள் அறியாமல் செய்கிறாள் இவளை மன்னியுமன்ற மாதிரி. இந்த பிள்ளை கதைக்கிறதெல்லாம் தெரியாமல் மொக்கு கதை. இப்போ அவள் வந்து இந்த லைவில் வந்த வாரது ஒரு மேரி பண்ணி ஹஸ்பண்டோட வாரது வேறு. அப்படி வரைக்கும் அந்த பொடியங்கள் சேட்டை விடுவாங்கள். அது நல்ல தாய் தப்பன் வளர்த்த பிள்ளை பொடியங்கள் இப்படியானதுக்கு போக மாட்டாங்க ஊத்த கதையை கதைக்க. அதுக்கு ஈவன் யூடியூப்பில் உங்களுக்கு காமெண்ட்ஸ் பேடாக வந்ததுண்டா நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி விடுங்கோ. என்ன நாய் குலைக்குதுன்னுட்டு நாங்கள் கல்லால் எறிய நாய் குலைச்சி கொண்டு தான் இருக்கும். டீசெண்டாக ஓகே ரிப்போர்ட் பண்ணுங்கோ, ரிமூவ் பண்ணுங்கோ. அதுகளுக்கு நாங்கள் திருப்பி நாங்கள் இதண்ட போனோம்டா அப்படி தான் இந்த பிள்ளையும் மொக்குத்தனமாக கதைகளை சொல்லி அதை வீணா ஒரு ப்ராசிக்யூட்ன்ற ஒரு பேரை எடுக்கிறது. பாவம் மக்களே, இந்த பிள்ளை ஒரு ஏழை விவசாயியிட மகள் தான். அது கதைக்கிறதெல்லாம் ஒரு மொக்கு கதையாக இருக்குது. அதுக்கு ஷீஸ் அண்டர் 25, டீனேஜ் முடியலை. அதுக்கு வந்து அந்த அது பின் விளைவுகள் என்ன மாதிரி வருமன்றதை யோசிக்காமல் அது கதைச்சிருக்குது. எனக்கு பார்க்க போனால் அன்றைக்கு கவலையாக போட்டிச்சுது. தன்னை ஏற்கனவே ஒரு மேரி பண்ணினவன் லவ் பண்ணி ஏமாத்தினவன். அது தன் மேரி பண்ணன்ட்டு தனக்கு தெரியாது. ஆனால் அது ஒரு ஏழை விவசாயியிட மகள், 3 பாய்ஸுக்கு ஒரு கேர்ள். அது வாழ்க்கை நாளைக்கு அதுவும் வாழத்தான் வேணும் மக்களே. நீங்கள் தெரியாமல் சொல்லி போட்டிங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏண்டா அதில் கதையல் பேச்சுகளை பார்க்க அது மொக்கு கதை கதைக்கிற மாதிரி இருக்குது. அது அந்த கெட்டத்தன்மை அந்த பேடான கரெக்டர் உள்ள பிள்ளை மாதிரி தெரியல. அதில் வயசு கேர்ள்ஸுக்கு அதில் கொஞ்சம் ஜெலஸாக இருக்கும். பாவம் ஏதோ தன்னால் அன்றைக்கு ஒரு ஜுவல்ஸை வண்டி போட்டு அது புளி சொல்லி காட்டுது. ஏண்டா அது கொஞ்சம் கஷ்டத்தில் வளர்ந்துருக்குது. அதால் வந்து ஒரு பொம்பளையை வந்து எல்லோரும் அந்த பிள்ளையோட பேடான கமெண்ட்ஸ் கொடுக்குறவங்களும் அவங்களுக்கும் சிஸ்டர்ஸ் இருக்குது. ஒரு தாய் நல்ல தாய் பெற்றிருப்பா. அப்படி செய்யக்கூடாது மக்களே. இன்னமும் அது பார்லிமெண்ட் மட்டும் போயிட்டுது. எனக்கு சரியான கவலையாக இருந்துச்சுது. அப்படித்தான் சங்க வீடியம் வந்தது. அது பிறகு அது மிஸ் அண்டர்ஸ்டுண்ட் வந்தது. அதே மாதிரி தான் இதையும் நான் நினைக்கிறேன். ஒரு பொம்பளை அது வாழ வேண்டிய பிள்ளை, சின்ன பிள்ளை. அதால் நாங்கள் எல்லாத்தையும் அந்த பிள்ளையும் ஒரு யூடியூப்காரரை பேசி விட்டது. அந்த ஆள் அந்த பிள்ளையை மன்னியுங்கோ மறவுங்கோ என்று அவள் மொக்குத்தனமாக கதைக்கிறாள். நான் அவளோட வீடியோஸை பார்க்க அந்த பார்லிமெண்ட் மட்டும் போன பிறகு தான் நான் அவளோட வீடியோஸ் பார்க்க துவங்கினான். சில கதையில் மொக்குத்தனமாக கதைக்கிறாள். அதுக்காண்டி என்ன பேசாதீங்க. எனக்கு பாவம் போல கிடக்குது. என்ன வாழ வேண்டிய பிள்ளை, 3 பாய்ஸுக்கு 1 கேர்ள். அந்த பேரண்ட்ஸ் பாவம். அதையும் கொஞ்சம் பார்த்து நடவுங்க மக்களே. சிலதுகள் நாங்கள் டக்கண்டு எங்களுக்கு விளங்காமல் யாருன்னு சொல்கிற கதையை கேட்டுட்டு இதண்டுவோம். அது பூரா ஆராய்ஞ்சு பார்த்தா அது சங்க வீட மெட்டர் மாதிரி தான் இருக்கும். ஓகே மக்களே, நான் இதை பேஸ்ட் ஆக்கிட்டேன். நான் இதை ஸ்டெரலைஸ் பண்ணங்கிற வடியை முதல் சுடுதண்ணியில் கழுவிட்டு இதை வடித்து எடுக்க போகிறேன். ஓகே மக்களே, இப்போ பாருங்க, நான் ரோஸ்ட் பண்ணி வச்சது கலரை பாருங்க. இங்கே பாருங்க, சின்ன சின்ன மிளகையும் வறுத்த நான் இப்போ இதை கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். கையிற மக்களே,
ஓகே மக்களே, நான் இப்போ இதை அரைக்க போகிறேன். பாருங்க. பழைய Panasonic ஏதோ இழுத்து இறக்குது மக்களே. ஓகே மக்களே, ஆயிலும் ஃபைன் பவுடர் தேவையில்லை. சின்ன சீரம் கொஞ்சம் இதாக இருக்கிறது நல்லா. நான் கொஞ்சம் ஃபைன் பவுடராக அரைச்சிட்டேன். ஓகே, இந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு கொட்டிட்டுனா நல்ல ஒரு மனம் வரும் மக்களே, வாசம். எந்த நாளும் மிளகு, சின்ன சீரகங்கள் வறுபட்டா, வெந்தயம், உளுந்து அது வறுபட்டால் அது ஒரு தனி வாசம். ஓகே மக்களே, இப்போ இது 1 ஸ்பூன் இருக்குது. அரை ஸ்பூன் போட்டது. தென்னை பெட் பண்ணட்டா, சின்ன பிள்ளை தானே, அது கிட்டி தானே, தடி எடுத்து திறத்தினா திருப்பி வந்து காலுக்கு நிற்கிது மக்களே. குழந்தை பிள்ளை தானே அது. நினைக்கிறேன் அது மதரை மிஸ் பண்ணிட்டுது. ஓகே மக்களே, இப்போ எங்களுக்கு ஸ்டெரலைஸ் பண்ண போதலும் இந்த பவுடரும் எங்களோட ப்ரௌன் சுகரும் இருக்குது. கொஞ்சம் பிறகும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் விட்டேன். நான் இந்த ஆயில் கூட திக்னஸ் இருந்தால் வடிக்கலாது மக்களே. ஸோ கொஞ்சம் ஆறுனப்புறம் தான். எதுவும் பிளாஸ்டிக்கில் நாங்கள் சூடு பாவிச்சா எங்களுக்கு கேதினா கேன்சர் வரும். தண்ணி போத்தலாம் 12 டேஸுக்கு மேலே இருக்கிறதா அங்கே சேல் போட்டுருவாங்க ஹீட்டில் கிடந்தா. இப்போ யாரை பார்த்தாலும் கேன்சர் புற்று நோய்னு தான் சொல்லி கொண்டுருக்குறாங்க. இந்த வாய்ஸ் எல்லாம் சரியான பேடாக இருக்குது மக்களே. இனி நாங்கள் எதுக்கு தனி பாருங்க மக்களே, பாருங்க இந்த தனி மிளகாத்தூள். இதுக்கு தனி மிளகாத்தூள், சின்ன சீரா மிளகு வறுத்த பவுடர், ப்ரௌன் சுகர், இவ்வளவு தானே இன்க்ரீடியன்ட்ஸ். 1 2 3 4 அந்த டெமரின் உண்டு 5 இன்க்ரீடியன்ட்ஸ் தான் மக்களே. உங்களுக்கு இப்போ சர்க்கரை இருந்தால் சர்க்கரை போடுங்க, ஜகரியை. அப்படி இல்லாதாக்கள் ப்ரௌன் சுகர் போடுங்க. அப்போ அந்த ஸ்டிக்கியாக வரும். ஒன்று சொல்ல மறந்துட்டேனே மக்களே, பிள்ளை பண்ண குப்பையில் அதையும் போடணும். சால்ட் இல்லாமல் எங்கே இது பிரமின்ஸ் பாவிக்கிறதுல தான் சால்ட். பட் எங்களுக்கு சால்ட் இல்லாமல் டூ சவரியாக இருக்கேன் மக்களே. லாங் டைம் மக்களே, கனடாவுக்கு போன ஸ்டார்டில் நோத்தி டேட்ஸ்கிட்ட கேட்டு செய்தேன் நான். இயர்ஸ் அகோ, டெக்கேட்ஸ். அதால் எனக்கு அந்த பிறகு பஞ்சியில் கடையில் வேண்டுறது, நார்த் இந்தியன் கடையில். பட் அது கெட்ட சாமானியண்டா ப்ரிசர்வேட்டிவ் போட்டது. ஒரு நாளும் பார்க்கக்கூடா போகிறோம். வேறு எனக்கு கொஞ்சம் சூடு ஆறணும். எனக்கு அந்த பிளாஸ்டிக் வடியில் சூட்டோட கொட்டுறது விருப்பம் இல்லை. மெட்டை வடியை நான் ஸ்டெரிலைஸ் பண்ணியிருக்கலாம். அவசரத்தில் அதை ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டேன். யாரை கேட்டாலும் கேன்சரில் சாக போயினோம்னு தான் அம்மா சொல்லிக்கொண்டே இருக்கிறா. எனக்கு அது கவலையாக இருந்துச்சுது. 2 எங்களுக்கு தெரிஞ்சாக்கள் உண்டு. எங்களோட ஊர் அக்கா ஒரு ஆள், தென் ஆஃப்டர் தட் எங்களோட ஒரு செகண்ட் கசின் ஹஸ்பண்ட் ஒரு ஆள். ஸோ வெரி சேட். ஓகே மக்களே, ஓரளவுக்கு சூடு போயிட்டு ரைட். இப்போ பாருங்க வடிக்க போகிறேன். ஓகே மக்களே, மெல்லிய சூடாகத்தான் இருக்குது மக்களே. என்ன செய்கிறது? வெள்ளைக்கு ஒரு நாள் யாருக்காவது ஒரு ஆளுக்கு கேன்சர் வரத்தான் போகுது.
எங்களை அறியாமல் நாங்கள் எடுக்கிற டேக் அவுட் ஃபுட்டுகளில் எல்லாம் பிளாஸ்டிக்லானே ஹீட்டோட தாராங்க. அவங்களோட அந்த நாளை மாதிரி வாழை இலையில் தராங்களா? இங்கே கடையில் போயிட்டு நான் எதுவும் சாப்பாடை வாழை இலையில் கேட்டால் இல்லைன்றாங்க மக்களே. ஐம் ஸோ க்ரேசி வாழை இலையில் சாப்பிட. வாழை இலையில் ட்ரை பண்ணி தாங்கன்னு கிளம்பலையும் கேட்டேன். வாழை இலை இல்லையண்டே சொல்லிட்டானுங்க. இது கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டேன். கிடி அடி அனுப்புகிறேன். கொஞ்ச நேரம் நல்ல பிள்ளையாக இருக்குது மக்களே. இந்த திருப்பி காலுக்கு வந்து ஒட்டுது. எனக்கு இந்த காலுக்கு வந்து ஒட்டுறது பிடிக்காது. ஓடு. நேற்று ராத்திரி இப்படி தான் வந்து போட்டு 8 மணியோட ஜன்னலால் வாங்கி ஓடிட்டேன். வெளியில் போனால் நாய் கடிச்சிடும் மக்களே. அதான் நான் பயம். திக்கா வந்துட்டு மக்களே. பிரதர் ஃபார்மில் நின்றா 8:30 செல்லும் அவர் வீட்டை வேற. வெரி டிஃபிகல்ட் மக்களே. இவரை புளிஞ்செடுக்கிறார். அந்த தேங்காய்ப்பாலை புளிஞ்சிடலாம். இது வேற வெரி முந்தைய ஒரு நாள் இப்படித்தான் இரவு அந்த பொயிலையம்மா தந்த பச்சை மிளகாயை செய்ய வைக்கப்பட்ட நுழங்கியால் போகிற சனம். இது என்ன தனியாக கதைக்குது லூசு மாதிரி என்ன யோசிக்குங்களேன்னு. அடுத்த நாள் அது மைக்ரோவேவ்க்கு வைக்கவும் மைக்ரோவேவ்க்கில் ஃபங்கஸ் இருந்திருக்கு மக்களே. ஐ டென்ட் திங்க் ஸோ அதுக்குள்ளே இருக்குமெண்டு பிறகு தான் நான் அண்டர்ஸ்டுட் பண்ணேன். இப்போ ஹேரும் கேட்குறவன் பார்க்குறவன் பார்த்துட்டு போகட்டும். உலகம் 1000 சொல்லட்டுமே, உனக்கு நீ தான் நீதிபதி. சொல்கிறவன் என்ன எல்லாம் பெரிய போகிறான் இல்லை தானே. எங்கட இதை நாங்கள் பார்த்துக்கொள்வது பெட்டர். ஏதோ பகலில் பார்த்து பேசணும், இரவில் அதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி. இப்போ எல்லா பக்கத்தாலேயும் இங்கே இது என்ன தனியாக லூசு மாதிரி இருந்து கதைக்குதுன்னு இந்த ஜன்னலுக்கால தெரியும். அங்கே இந்த லேனுக்கால போகிற சனத்துக்கு பின் வீட்டுக்காரருக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் பார்த்து கொண்டு தான் இருக்க போகிறாங்க. ஹூ கேர்ஸ்? மமே ராஜா மமே மந்திரி. சொல்கிறவன் சொல்லட்டும். ஓகே மக்களே, எனக்கு இந்த பொறுமையை 2 வடிக்க இல்லாது. அது அன்றைக்கு முழங்காவில் அவங்களோட தண்ணியோ தெரியல மக்களே. எனக்கு வந்து ஒரு 2012 இங்கே வந்து தண்ணியை குடித்தும் லூஸ் மோஷன் வந்து கனடாவில் போய் ஆன்டிபயோட்டிக் எடுத்து தான் மாறினது. அது பிறகு இங்கே கிணத்து தண்ணி குடிக்கிறோண்டாலே பெரும் பயம். அந்த கடையில் தண்ணியை கேட்க ஏதோ பாட்டில் வாட்டர் ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவங்கள அந்த சர்வ் பண்ண தண்ணியை எடுத்து குடிச்சிட்டேன்னு இருக்கிறேன். அல்லது அந்த பொரிச்ச மீன் தான் மோஸ்ட்லி ஃபுட் பாய்சன் இறைச்சியெல்லாம் கூடுதலாக கொண்டு வரது. அது பொரிச்ச மீன் நல்லா தான் இருந்தது. குழம்பு மீன் எடுக்கல, ஜஸ்ட் பொரிச்ச மீன் மாத்திரம் வெஜிடேரியனை கேட்டுட்டு அவங்கள்ட்ட வாழையில சாப்பிடாம போனோம். அது இல்லை. அது என்னென்னா அங்கேருந்து வார ஆக்களுக்கு இங்கேத்த ஆக்களுக்கு வேறு இம்யூன் சிஸ்டம் நோய் இருக்க சக்தி இந்த கிருமிகளுக்கு பழக்கப்பட்டிருக்கும். எங்களுக்கு அது பழக்கப்படாதாலான்னு இந்த கிணத்து தண்ணி எல்லாம் உங்களுக்கு ஒத்து வரையில. அண்டுக்கு பிறகு 2012 பிறகு கிணத்து தண்ணி நினைக்கிறதே இல்லை மக்கள். எனக்கு இங்கே டாக்டர்கிட்ட போய் சொல்லவே வைக்க மாட்டேங்குது. டாக்டர் சிரிக்கிறாரு. என்ன சாப்பிட்டீங்க அப்படி? அதனால டாக்டர் இறைச்சி ஒன்றும் இல்லை, ஒன்லி அந்த பொரிச்ச மீன் அல்லது தண்ணியும். மற்றது இந்த ஆக்களுக்கு கால்களில் புண் வந்தால் மாறாமல் வீங்கிச்சுதுண்டா கட்டாயம் ஆன்டிபயோட்டிக் எடுக்கத்தான் வேணும் மக்களே. ஏன்னா நீங்கள் அந்த வீக்கத்தில் வந்து அந்த கிருமி பிறகு ஹார்ட் மட்டும் போய் ஆக்களோட உயிரையே கொண்டுடும் அந்த பாக்டீரியா. அந்த வீக்கம் வந்துட்டுதோ கட்டாயம் போய் டாக்டர்கிட்ட ஆன்டிபயோட்டிக் எடுத்து ஓரலாம். வாய்க்களால் 5 நாளோ 7 நாளோ தருவேன் டாக்டர். அதை ஃபுல்லி அமௌண்ட்டும் போட்டு முடிக்கணும். குறையில் புண் மாறிட்டேன்னு விடக்கூடாது. எந்த ஆன்டிபயோட்டிக் இருமலுக்கு தரதுன்னு வந்து அந்த தார் ஃபுல் அமௌண்ட்டும் நாங்கள் போட்டு முடிக்கணும். காலில் வீக்கம் வந்துட்டுதோ அதை நீங்கள் விட்டீங்களோ புண் மாறையில் வீக்கமாக இருக்குது வீக்கமாக இருக்கண்டு ஆன்டிபயோட்டிக் டாக்டர்கிட்ட போய் டாக்டர்கிட்ட மருந்து எடுக்காமல் வாயால் போகிறத எடுக்காமல் இருந்தீங்களோ அது ஹார்ட் மட்டும் போகும். அந்த கிருமி ஆக்களோட உயிரையே கொண்டிருக்கும்.
அதால் இந்த கிராமப்புற ஆக்களுக்கு இப்படி நடக்கிறது. கால் வீங்குது, புண் வந்து மாறுது, இல்லை வீங்குதுன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளும் அப்படித்தான் வந்து நல்ல ஆளும் போய் கால் வீங்குதுன்னுட்டு டாக்டர்கிட்ட போய் மருந்து எடுத்துட்டுது. எனக்கு 2020 அது நடந்தது. பெருவிரல் 2லேயும் நேரத்துக்குள்ள ஒரு ஆஃப்டர் தட் இந்த சித்தப்படமாக தான் எனக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவேன். அந்த டைம் கொரோனா டைம். அவன் ஃபோனில் இஸ் அ சர்ஜன், ஃபோனில் ஃபார்மசிக்கு அடித்து கிளம்பு ஃபார்மசிக்கு அடித்து சொல்லி நான் கிளம்பு ஃபார்மசியில் போய் அந்த மருந்து எடுத்தேன். ஏன்னா கொரோனா டைம் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது எல்லாம் பெரிய டிஃபிகல்ட். அப்போ அதால் மக்களே காலுகளில் புண் வந்து வீக்கம் வந்துட்டோம் வச்சுருக்காதீங்க. கட்டாயம் போய் வாயால் போடுற மருந்து டாக்டர்கிட்ட வேண்டுங்க. ஓகே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இங்கே பாருங்க மக்களே, இப்போ நாங்கள் இதை இந்த பேனுக்கு விட போகிறோம். பாருங்க, அந்த புளி தண்ணியை பேனுக்கு விட்டுட்டு அங்கே பவுடர் ஆல்மோஸ்ட் 1 ஸ்பூன் பவுடர். ஓகே மக்களே, நாங்கள் இந்த பிளாக் பெப்பரும் மிளகையும் சின்ன சீரகம் வறுத்த சின்ன சீரகத்தில் பவுடரையும் போட்டுட்டோமா. இனி அதுக்கு அந்த தனி மிளகாத்தூளும் கொஞ்சம் போடுவோம். அதில் நீங்கள் 1 டீஸ்பூனை போடுங்க. இந்த பாருங்க மக்களை போட்டுட்டேன்னா இனி இப்போ ஓகே மக்களை, ரைட். இனி நம்மட சால்ட்டு அது கொஞ்சம் ரைட். நாங்கள் வளமையில் எவ்வளோ போடுவோமோ அந்த அளவு போடுவோம். ஏதாவது டெமரின் பேஸ்ட் தானே, அந்த புளித்தன்மை இருக்கத்தானே வேணும். ஸோ அதான் அந்த சீனியை மேல் நோக்கி கொடுக்கும். இப்போ பாருங்க, புளிக்கு தான் நாங்களுக்கு கணக்கான சால்ட் போட்டுட்டோம். இனி நாங்கள் போட வேண்டியது நம்மளோட ப்ரௌன் சுகர். நீங்கள் சர்க்கரை இருந்தால் சர்க்கரை போடலாம். 3/4 கரண்டி இது. 1 2 1/2 கரண்டி, 2 கரண்டி. பார்த்துட்டு ஸ்வீட் காணுமான்னு ஒரு கரைச்சி பேருங்க. அப்படி இல்லாடி விட்டுங்க, காய்ச்சிக்கது. ரெண்டு கரண்டியில் இது 2.5 கரண்டி, 3 கரண்டி, 3.5 கரண்டி, ஒரு 4 கரண்டி போடுவோம். அப்போ தான் அது காய்ச்சேக்க இருந்த பார்க்குற மக்களே இதான். யம்மியாக இருக்குது. ஒரு 4 ஸ்பூன் போட்டேன். அதில் அது 3/4 கரண்டி சீனி. இனி காய்ச்சல் தான் மக்களே. உப்பு எங்கிட்ட நாங்கள் நார்மலாக போடுற அளவு தான் போடணும். ஏன்னா இது புளியில இதை காட்டத்தான் வேணும். ஸோ நார்மலாக போடுற அளவு போட்டுட்டு இனி நான் காய்ச்ச போகிறேன் பாருங்க. ஓகே மக்களே, உங்களுக்கு இருட்டாக தான் கிடக்கும். அந்த அளவை நான் பிறகு உங்களுக்கு திருப்பி காட்டுக்க தெரியும். கம்பி பதம் பெற விடக்கூடாது. இந்த கரண்டியில் லைட்டாக ஒரு ஸ்டிக்னஸ் தெரியக்க நிப்பாட்டிடும். அந்த சீனி இறுக பார்க்கும். பாருங்க, சின்ன சீரகம் மிளகு வறுத்து போட்டிருக்கோம்.
ஒரு டீஸ்பூன், எல்லாம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 4 கரண்டி சீனி, 1.5 லெமன் சைஸ் புளி. இது அடிப்பிடிக்காமல் காய்ச்சி கொண்டு இருக்கணும் மக்களே. லைட்டான ஸ்டிக்கினஸ் வரைக்கும் நிப்பாட்டிடணும். உருகிடும். இனி என்ன கொண்டக்கடலைக்கு எனக்கு இந்த வதக்கிறதுகள் பெருசாக பிடிக்கிற இல்லை மக்களே. அது கொலஸ்ட்ரால். இனி நீங்கள் கொண்டக்கடலையை ஊற வச்சு அவிச்சு போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு தனி மிளகாத்தூளும் போட்டு இந்த சாஸும் போட்டு மாங்காயம் கொத்தி போடுவோம். மாங்காயில் புளியும் வேணும், இதில் புளி பத்தாது, இது இனிக்கும். மாங்காய் கொத்தி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் அரிஞ்சு போட்டு தனி மிளகாத்தூளும் போட்டு இதில் இருக்க மிளகாத்தூள் பத்தாது. ஓகே மக்களை, நான் நிப்பாட்ட போகிறேன். என்னது ஆவி வருது, டக்கண்டு இறுகிடும். சீனி கரை இல்லை தான் நன்று. டக்கண்டு இறுகிச்சா அப்புறம் ஒன்றும் செய்யலாம். இன்னும் கரைஞ்ச மாதிரி தெரியல. இல்லை ஆற வச்சுட்டு நான் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுருந்த போத்தலில் வந்த நேரமே மக்களை அங்கத்தையான் செசிமி சீட் ஆயில் போத்தல் இருந்தது. அதை கழுவி ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சு போட்டு பார்க்க துடைக்க போக அது விழுந்து உடைஞ்சிட்டு. அதுதான் நல்ல வடிவான போத்தல் மக்களே. அது நிறைய மனமில்லாமல் அது உடைஞ்சாப்பிள்ளையே கிடக்குது. அந்த செசிமி அந்த அங்கத்தியான் அந்த நூடுல்ஸுக்கு இருக்கிற செசிமி ஆயில், இந்த கருத்த எள்ளிட இது நல்லெண்ணெய் சைனீஸ் கடையில் வாங்கினா. யாருக்கும் சமைச்சாக்க சாஸ் வேணுமென்னா வாங்குவோம். ஜாழ்ப்பாணம் பக்கம் இந்த சாஸ் பாவிக்கிறீங்கள. எங்களோட கனடாவில் நார்த் இந்தியன்ஸ் பாவிப்பாங்க. இதுவும் கொத்தமல்லி சட்னியும் தான் சமோசாவுக்கு போடுறோம். இங்கே கொத்தமல்லியே வளர்க்குறீங்கள சனம் ஃபுட் பேசிக் அதுகளில் இருக்குமாக்கும். எரிஞ்ச குப்பைக்கு மேலே மழை பெஞ்ச நேரம் கொஞ்சம் கொத்தமல்லியை தூக்கிட்டிங்கன்னா வேறு டேமரின் சாஸ், புளி சாஸ். இன்னும் கரண்டியில் கொஞ்சம் ஸ்டிக்கினஸ் வேறு இல்லை மக்கள். வடிக்கத்தக்க அளவு தண்ணியாக கரைச்சினாங்க தானே. இப்போ கொஞ்சம் தண்ணி ஆவியாக போனால் தண்ணி ஸ்டிக்கினஸ் வேறு. இப்போ கொஞ்சம் வந்துட்டே போலாம் கிடக்கு மக்களே. யா இனி டக்குண்டு இருக்க பார்க்க நிப்பாட்டுவோம். நிப்பாட்டு அந்த சூட்டுக்கே ஆவியாக போட்டோம். ஆறு செடியாக வரும். கைதான் கொஞ்சம் முளை மக்களே. இந்த நல்ல தண்ணியாக கரைச்சிட்டேன் வடியால் வடிக்கிறதுக்கு. பெரிய கண்ணறை இருக்கிற வடியண்டா அவனை தண்ணியாக கரைச்சிருக்க தேவையில்லை. அதை எடுத்து வைக்கல. இது குட்டி எனக்கு தண்ணி விட்டதாங்க. அந்த நீங்கள் இந்த கரண்டியில் பாருங்க, அப்படி ஒரு லைட்டாக அப்படி ஸ்டிக்னஸாக வந்தால் சரி. ஜாமுக்கு இன்னும் திக்காக வரணும். கொஞ்சம் ஸ்டிக்னாக வந்துட்டேன். Now my sauce is ready. Excuse me. ஆறட்டும் மக்களே. ஆற ஆவியாக போக இன்னும் ஸ்டிக்னஸ் வைக்கிற வாங்க மக்களே. கொஞ்சம் ஆற விடுவோம் வேற. கையை முளையுது. பாருங்க மக்களே, என் பழப்புளியில் செய்த இந்த தலையை வெட்டி இருந்தனால முன்னமாக தான் காட்ட வேண்டி இருக்குது. என்ன எனக்கு நானே எடுக்கிற வழியா மக்களே. ஸோ இந்த பாருங்க, லைட்டான இந்த இதில் பாருங்க, இப்படி நாங்கள் இப்படி துடைக்க அப்படி ஒரு லைட்டான ஒரு ஸ்டிக்கி தன்மை இருக்கும். ரைட். இனி நாங்கள் சூடான பிறகு தொட்டுட்டு கரண்டி அதுக்குள்ள வச்சா அப்புறம் அது பங்கஸ் வந்துடும். இந்த கரண்டி பரவாயில்லை, இனி பிற வைக்கக்கூடாது.
சுட்டு கொண்டிருக்க என்ன சேட்டையும் செய்யலாம். ஸோ மக்களே, இங்கே பாருங்க, இதுதான் எந்த டேமரின் சாஸ். அதாவது இது கூட கருப்பாக இருக்குன்னா மிளகும் சின்ன சீரகம். அங்கே கனடாவில் வந்து சும்மா அங்கே தமிழ் கடைகளில் தருவினம். அங்கே வேறு சமோசா வந்தது. இது வந்து சும்மா தனி மிளகாத்தூளும் சீனியும் போட்டு காய்ச்சினது. ஆனால் நார்த் இந்தியன்ஸ் கடையில் இருக்கிறதெல்லாம் அப்படித்தான் இருக்கும் மக்களே, கருப்பு நிறத்தில் இருக்கும். ஆனால் அவங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டிருப்பாங்க, அதை பாதுகாக்க. ஆனால் மிளகு சின்ன சீரகம் ஃபங்கஸ்லேருந்து பாதுகாக்கும். இந்த கரண்டியை வைக்காமல் இதில் இருக்கிறது அப்படியே வலிச்சு ஊற்றிட்டேன்னு இல்லை. நாளைக்கு இந்த இதை அப்படியே ஒரு கழுவி விட்டால் சும்மா மினுங்க. ஹிச்சி என்ன தென்னை பெட் பண்ணட்டான், அவட மதர் இல்லை வந்து வளர்த்துறாங்க. இப்போ இந்த பாட்டில் ஏற்கனவே நான் ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்டு ஓரளவுக்கு சூடாகிட்டு, ஆனால் கல் பொத்தலுக்கும் சூட்டோடையும் விடலாம் மக்கள். இங்கே பாருங்க, இது கொண்டு ஒரு புண்ணால் வச்சிருக்கிற மக்களே அதை ஸ்டெரிலைஸ் பண்ணி வைக்கல. அதால் அப்படியே கரண்டியால் எடுத்து போகிறது. இது பெரிய வாய்த்தானே இந்த பாட்டிலுக்கு. நெல்லிய சூட்டோடையும் விடலாம், ஏண்டா இது கல் போத்தலண்டபடியா. கொஞ்சம் நேரம் கழித்து மூடி விட்டால் சரி. இந்த சூட்டோட மூடி போனால் அது மூடி தார மூடி பஃபியாக வந்துடும். லைட்டான ஆவி வருது போத்தலுக்கு. ரெண்டு போத்தலுக்கு கணக்காக செய்துட்டேன் மக்களே. ஆனால் முதல் எடுத்து வச்ச அந்த செஷமி ஆயில் போத்தல் எல்லாம் கணக்கான போத்தல். கருத்த எள்ளு எண்ணெய் நூடுல்ஸுக்கு விடுறது சைனீஸில். ஓகே மக்களே, எனக்கு கணக்காக வந்திருக்குது. நான் தேவையான நேரம் கொண்டக்கடலை செய்ய நீங்கள் சமோசாவை செய்யுங்கோ. என்னது உருளைக்கிழங்கு அவியுங்கோ, பச்சை பட்டாணியை ஊற போட்டு அதையும் அவியுங்கோ. அவிச்சிட்டு ஒரு மாதிரி செய்துட்டு அந்த பேஸ்ட்ரி சுற்றுறது தான் ஒரு கல்ல வேலை. நல்லா சாஃப்டாக மாவை குழைச்சி மெல்லிசாக தட்டணும். அங்கேண்டா ரெடிமேட் பேஸ்ட்ரி வேண்டலாம், இங்கே வேண்ட இல்லாது. எனக்கு அதுதான் அந்த பேட்டிஸில் பேஸ்ட்ரி செய்ய கொள்ளம். அப்படியான நுணுக்கமான வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். ஐசிங் வந்து இந்த பட்டர் ஐசிங் போடுவேன், மெட்ட ஐசிங்க்கு எல்லாம் எனக்கு பொறுமை இல்லை. ஓகே, இங்கே பாருங்க, ஹாஃப் பாட்டில் காணும் தானே, ஒரு சொட்டு விட்டாலே காணும். கொஞ்சம் மாறட்டும் மக்களே, ஆவி பறக்குது, அதான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. ஏற்கனவே 9 மணி ஆகுது மக்களே. இது கிராமப்புறம். 8 மணியோடையே நான் படுக்கைக்கு போயிடுவேன். பிரதர் ஃபார்மால் வரேன்டா, அவர் அது அப்புறம் வந்து படுப்பார். பட் ஆவி போக மாட்டோம், பூட்டை இல்லாது பார்த்து கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் மாறட்டும். ரெண்டு பொத்தலாண்டாலும் மூடி. ஓகே, look at this. மூடியில் அது மக்களே, அது மட்டும் இதை கழுவ போட்டுருக்கேன்.
போகிறது இல்லை மக்களே. பாருங்க மக்களே, இவரான இங்கே பாருங்க, இவரான இந்த கிட்டி. இந்த அனாதையா வந்தவனுக்கு இடம் கொடுக்க எனக்கு இன்னைய படுத்துகிற பாட்டை பாருங்க. தெரியுதால பியோர் ஒயிட். ஷீ இஸ் பியூட்டிஃபுல். பாயோ கேர்ளோ தெரியலை மக்களே. இங்கே பாருங்களோட பாருங்க, பாரு பாரு, உன்னை காட்டு. நிம்மதியாக இருக்க விடுறான் இல்லை. அங்கே பூச்சியில் கண்டோன்னா ஒட்டியா ஓட்டேன். ஓகே மக்களே, இன்னும் கொஞ்சம் ஆவி இருக்குது மக்களே. ஆவி போன பிறகு தான் நம்ம பாட்டிலில் மூடலாம். ஏன்னா இது வந்து இரும்பு பாட்டில், ஸோ அசிடிக் இது. ரைட், நான் முதலே அந்த சாஸ் ஒரு பிக்சர் எடுத்திருக்கலாம் மக்களே, பாட்டிலில் விட முதல். பரவாயில்ல. மூடி வச்சிருக்கிற மாதிரி காட்டும் மக்களே. நான் கொஞ்சம் தலையை மூடணும். பேரும் மூடவே பயமாக இருக்கு இந்த கேஸ். பார்த்தீங்களா மக்களே, இந்த டேமரின் சாஸை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, இவ்வளவு தான் வருது. இந்த பூத்தலில் அற்றவாசி தான் வருது. 1.5 லெமன் சைஸில் எடுத்த புளியில் செய்தது. ரைட், உங்களுக்கு கூடியண்டா கூட செய்யுங்க. ஆனால் இது ஒரு சொட்டு போட்டுட்டு எனக்கு தானும். நான் யாருக்கும் சப்ளை பண்ணுறேன்னா அந்த முழு புளியும் செய்திருக்கணும். அது 2 லெமன் அளவு. எனக்கு அது 1/4 கிலோவா இல்லை அது 150 கிராம்ஸ் ஆண்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. வேண்டியே இப்போ கிணறாலும் நான் அதை பண்ண மறந்துட்டேன். இந்த கிட்டி அடைச்சி வச்சுருந்ததால் அங்கே போய் இந்த ஸ்கேல் எடுக்க இல்லாமல் போயிட்டுது. ஸோ சி ஓகே, பார்த்தீங்களா மக்களே, இது வேற இந்த டேமரின் சாஸ், அதாவது பழப்புளியில் செய்த சாஸை பார்த்துருப்பீங்க, மகந்திருப்பீங்க. டேக்கில் உங்களுக்கு எதுவும் மெனோயிங்க இருந்தால் மன்னிக்கவும். ஏண்டா இந்த கிட்டி என்ன நிம்மதியாக இருக்க விடையில. அனாதையாக வந்து எனக்கு தஞ்சத்தை கொடுத்தா என்ன நிம்மதியாக இருக்க விடையில. ஸோ நானும் சரியான சிக்கையாக இருக்கிறேன். சிக்கன் குனியான்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஃபீவர் வாரையில் கை காலெல்லாம் ஒரே உழைவு. ஏன்னா கிளம்புல எங்கடையில் மேல் ஃப்ளோரில் இருக்கிற ஆக்களோட அவைகளுக்கு சிக்கன் குனியா வந்துச்சுது. ஸோ தொத்திட்டு வந்துட்டேன் தான் மக்களே. பரவாயில்ல, ஐ மேனேஜ் மை செல்ஃப். அதான் என் முகம் எல்லாம் அன்றைக்கு இப்படி இருக்குது. உங்களுக்கு இதை மாதிரி இது நார்த் இந்தியன் சமோசா டேமரின் சாஸ், அதாவது குண்டக்கடையிலேக்கும் விடலாம், ரெடிமேட்டாகவும் அவங்களோட கடையில் வேண்டலாம். இதே மாதிரி உங்களுக்கு சைனீஸ் டேவரேன் சாஸ் அதை இந்த மல்டி கல்ச்சரண்டு தானே வருது. ஸோ எனி இதுகள் உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுவோம். அப்போ இந்த இது உங்களுக்கு கண்டினியூவாக வரும். லைக் பண்ணலாம், கமெண்ட் பண்ணலாம். அது எப்போதும் உங்களுடைய விருப்பம். யோர் விஷ். Bye.